ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் காலையில் நேரமாக எழுந்து வீட்டில் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். அந்த ஒரு சின்ன ரொட்டீன் தான் வந்து இந்த vlogோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு தேங்காய் சாதம் ரெசிபியும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் கரெக்டாக மார்கழி மாதம் எழுந்து கோயிலுக்கு போகிற பழக்கம்லாம் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 6 to 7 இயர்ஸ் கேப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மறுபடியும் கோயிலுக்கு வந்து மார்கழி மாதத்தில் கிளம்புறேன். நான் வந்து மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் 4 மணிக்கு எழுந்துருவேன். ஸோ எழுந்து குளிச்சுட்டு வெளியே வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் இங்கே பக்கத்துலேயே வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5:30 இல்லைனா 5:40க்கெலாம் வந்து பூஜை பண்ணிடுவாங்க. அந்த பூஜைக்கு போகிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். அது மாதிரி ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஹேர் வாஷ் பண்ணிட்டு தான் கோயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து தலை குளித்தோம் அப்படின்னா உடனே வந்து கோல்ட் ஆயிரும். ஸோ அதனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நான் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வந்து குளிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா அன்றைக்கி மட்டும் காலையில் எழுந்து தலையலசிட்டு போயிடுவேன். ஃப்ரைடே வந்து கம்பல்சரியாக, மற்ற நாள் எது நான்வெஜ் வந்து இடையில எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து தலையை அலசிட்டு தான் நான் கிளம்புவேன். அது மாதிரி நான்வெஜ் சாப்பிடாமல் விரதம் இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதெல்லாம் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்தேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட ஹெல்த் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அதனால் வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என் உடம்புக்கு என்ன செட் ஆகுதோ அது மாதிரி தான் வந்து பண்ணிப்பேன். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்தது தான். ஃப்ரைடே அப்படிங்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா சாரீ வந்து வியர் பண்ணிவிட்டு ஹேர் வாஷுமே நான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி வந்து கோயிலில் நெய்வேத்தியம் கொண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து தேங்காய் சாதம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து தேங்காய் சாதம் பண்ணுறதுக்குன்னு இல்லை, பொதுவாக வந்து இந்த மாதிரி கிளற சாதம் பண்ணுறதுக்குலாம் வந்து குக்கரில் வைக்கிறத விட அதை வடித்து பண்ணோம் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எனக்கு குக்கர் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே சாப்பிட எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து மோஸ்ட்டாக வந்து சிங்கிள் பாட் ரைஸ் வைக்கணும் அப்படின்னா மட்டும்தான் குக்கர் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டினா வந்து மேக்ஸிமம் வந்து சாதத்தை நான் வடித்து தான் யூஸ் பண்ணுவேன். அன்றைக்கி தேங்காய் சாதம் கிளறதுக்கு வந்து வடித்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடை வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் கோலம் போட்டுட்டு இருந்தேன். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் எல்லாத்தையுமே வந்து 2 பிளேட்டில் வந்து மாற்றி ஆற வச்சிட்டேன். ஏன்னா சாதம்லாம் வந்து கிளறும் போல நல்லா உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ரைஸ் வந்து நல்லா ஆறி இருந்தால் தான் வந்து கிளறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரைஸை வந்து நல்லா வடிச்சிட்டு அதை வந்து நல்லா 2 பிளேட்டில் வந்து ஆற வச்சிட்டேன். ஸோ இந்த ரைஸ் வந்து ஆறுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜை பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணிடுவேன். ஸோ அதனால் ரைஸ் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ எடுக்கிறது, அதுக்கப்புறம் பூ மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லேயோ இல்லை செல்ஃப்லேயோ சரி சாமி முன்னாடி வந்து தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே காலையில் தண்ணி மாற்றி தான் நான் எடுத்து வைப்பேன். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலந்து வச்சுருப்பேன், இன்னொன்றில் வந்து ப்ளெயினான தண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி இந்த 2 பவுல்லையுமே வந்து நான் தண்ணி எல்லாமே சேஞ்ச் பண்ணி எடுத்துருவேன். சாமிக்கிட்ட தண்ணி எல்லாத்தையுமே மாற்றிட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூ எல்லாத்தையுமே மாற்றி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃப்ரைடே அப்படின்னா மட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஏதாச்சும் ஒரு வாசனையாக இருக்கிற பூ வந்து 1 முழம் வாங்கிடுவேன். ஸோ அம்மனுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிக்கு எல்லாத்துக்குமே வந்து வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்க பூ வந்து ஏதாச்சும் ஒரு பூ, மல்லிகைப்பூ இல்லைன்னா முல்லைப்பூ வந்து பார்த்திங்கன்னா 1 முழம் வாங்கிடுவேன். ஸோ அம்மனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பூ எல்லாத்தையுமே வச்சு விட்டுருவேன். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உருளியில் வந்து பூ வந்து நாள் நைட்டே நான் மாற்றி வச்சுருவேன். ஏன்னா காலையில் வந்து எனக்கு பிரசாதம் ரெடி பண்ணி தான் ஃப்ரைடே வந்து மோஸ்ட்டாக நான் சாமி கும்பிடுவேன். அதனால் எனக்கு வந்து அதுக்கு டைம் வந்து பத்தாது. அதனால் நாள் நைட்டே உருளியில் வந்து பூ மாற்றிடுவேன். அதை காலையில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு உருளி எடுத்து வெளியே வச்சுருவேன். நான் சாமி ஷெல்ஃபில் தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு வரவங்களையுமே இங்கே ரைஸ் நல்லா ஆறிடுச்சு. தேங்காய் சாதம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் மெயினாக இதை எடுத்துக்கோங்க. நான் எடுத்திருந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா 2 ஆளாக்கு எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து கடாயில் ஆயில் சேர்க்குறதுக்கு வந்து நம்ம 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருந்தேன். இதோட வந்து பார்த்திங்கன்னா 5-6 வரவத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதோட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துருந்தேன். எல்லாமே வந்து நல்லா ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேங்காய் சேர்க்கணும். தேங்காய் வந்து மஸ்ட்டு திருவி தான் சேர்க்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி இந்த தேங்காவோட அளவும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன தேங்காவை முழுசாகவே திருகியிருந்தேன். பெரிய தேங்காவாக இருந்தால் அரை மூடி மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த தேங்காவும் வந்து நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நீங்கள் வதக்கக்கூடாது. ஏன்னா தேங்காயில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு ஃபுல்லாக கடலைப்பருப்பு, வறுத்த நிலக்கடலை பருப்பு நான் சேர்த்துருந்தேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். தேங்காய் வந்து ரொம்ப கருகி வந்து ரொம்ப வந்து ஃப்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ரைஸுக்கு வந்து டேஸ்ட்டே இருக்காது. அதனால் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி எடுத்துருங்க. ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகக்கூடாது. தேங்காயில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் அந்த ரைஸோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து வதக்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து கிளறி கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் அதுக்கப்புறம் அந்த ஃப்ரை பண்ணோம்ல அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்க்கணும். அது இல்லாமல் ரைஸ்லேயும் நம்ம சேர்த்துருப்போம். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் சேர்த்துக்கிடணும். இதோட ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டேன். நீங்கள் ரைஸை வந்து குக்கரில் வச்சினாலும் பரவாயில்ல, இல்லை வடித்தாலும் பரவாயில்ல. ஆனால் வடித்து செய்யும்போது நல்லா உதிரியாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. கோயிலில் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா 2 கோயிலுக்கு வந்து பிரசாதம் எடுத்துகிட்டு போனேன். ஒன்று விநாயகர் கோயிலுக்கும் பக்கத்தில் இன்னொரு அம்மன் கோயில் இருக்குது. ஸோ அதனால் 2 கோயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சுட்டேன். காலையில் வந்து கொஞ்சம் அவசரமாக பண்ணனால கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கேற்றலான்ட்டு வந்திருந்தேன். வீட்டில் எப்போயுமே இந்த தசாங்க பவுடர் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி போடணுன்னே அவசியம் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மனம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி வாசலில் வந்து பார்த்திங்கன்னா 2 அகல் விளக்கு வச்சுருப்பேன். ஸோ அதை 2 ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஊதுபத்தி, தசாங்க பவுடர் எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் வந்து விளக்கேற்றுவேன். நான் தசாங்க பவுடரை பற்றி ஆல்ரெடி ஒரு ஷார்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். அதில் வச்சு நம்ம பவுடர் எடுத்தோம்னா போதும். எடுத்து லைட்டாக மேலே தட்டி விட்டோம்னா வந்து அதே ஷேப்பில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஊதுபத்தி பொருத்துகிற மாதிரி அதை வந்து நம்ம பொருத்திட்டு கொஞ்சம் கங்கு விழுந்தோடனே அதை ஆஃப் பண்ணிடணும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மனம் வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை விடவே மாட்டீங்க. நல்ல ஒரு மணமாக இருக்கும். இது வீடு முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா காலையில் அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். நம்மளுக்கே வந்து ஒரு மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். எல்லா பூஜை ஸ்டால்லையுமே மெயினாக கிடைக்கும். 50 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபா. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். காலையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நேரமாக எந்திரிக்கனாலே நில்லனுமே வந்து கூட சேர்ந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா நைட்டு வந்து பக்கத்தில் தான் தூங்குவான். அந்த அனல்லே தூங்குறனாலே என்னமோ தெரில காலையில் நேரமாக எழுந்துருவான். நான் வந்து அம்மாட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் எல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டேன். இவங்க வந்து ரெகுலராகவே வந்து பஜனை பண்ணிட்டு வருவாங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 4:30க்கு எங்கள் முளையெல்லாம் வந்து கோயிலில் கிளம்பி பஜனை பாடி வருவாங்க. நான் அந்த பிள்ளையார் கோயிலுக்கு வர்ற வழியிலே தான் பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலுமே இருக்குது. அங்கே வந்து பிரசாதம் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் பிள்ளையார் கோயிலுக்கு வந்தேன். கோயிலில் வந்து மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மெம்பர்ஸ் தான் வந்து ரெகுலராக வந்துட்ருக்கோம். ஸோ அதனால் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்கன்னு சொல்லி செஞ்சு கொண்டு வருவோம். ஏன்னா எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரே செய்ய முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலுமே சாமி கும்பிட்டு வந்தேன். நிலன் அதுங்களே வந்து பார்த்திங்கன்னா ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தான். எப்படா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப பனியாக இருக்கனால காலையில் அவனை எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஏன்னா கண்டிப்பாக வந்து கோல்ட் ஆயிரும் சின்ன குழந்தைகளில். அதனால் அம்மாட்ட வந்து விட்டுட்டு நான் வந்து கோயிலுக்கு கிளம்பி போயிடுவேன். ஸோ போயிட்டு வர வரைக்கும் அம்மா பார்த்துப்பாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்மாக ஒரு கிளாஸ் தண்ணியே நான் வச்சு குடித்தேன். ஏன்னா எப்போயுமே நான் வந்து போகும்போது தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிடுவேன். ஏன்னா ரொம்பலாம் வந்து எம்டி ஸ்டொமக்காக விட மாட்டேன். ஏன்னா 4 o'clock எழுந்துட்டு அடுத்து வந்து நான் கோயிலில் எனக்கு பூஜை முடிஞ்சு நான் வரைக்கும் எனக்கு 6 o'clock ஆயிரும். அதனால் அவ்வளோ நேரமே என்னாலே தண்ணி குடிக்காமல் கூட இருக்கவே முடியாது. எப்போயுமே வீட்டில் குடிச்சிட்டு போயிடுவேன். அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிளாஸில் வார்மாக தண்ணி வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிச்சிட்டு இருந்தேன். நிலன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோடனே கூழ் குடித்தா மட்டும்தான் பிரிஸ்காக விளாடவே செய்வான். இல்லைன்னா நம்மளை ஒரு வழி பண்ணிடுவான். ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அம்மா கூழ் கொடுத்துருந்தாங்க. குடிச்சிட்டு அவன் பேசாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் விளாண்டுட்டே இருந்தான்.
தண்ணி நல்லா ஒரு கிளாஸ் குடித்ததுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக டீ போட்டு கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நிலனை தான் ரெடி பண்ணி விட்டேன். ஏன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு 6:30க்கு மேலே அவங்க கிளம்புவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலனுமே கம்பல்சரி போயிடுவான். ஏன்னா அவனுமே ரெகுலராக கோயிலுக்கு போய் பழகிட்டான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வெட்ரு, ஷூ, மஃப்ளர் எல்லாம் போட்டு விட்டோம்னா சாருமே நல்லா சூப்பராக ஜம்முன்னு கிளம்பி கோயிலுக்கு போயிடுவாங்க. அவங்கள கோயிலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் குக்கிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரங்குள்ளேயுமே கோலத்தை அழித்து முடிச்சிட்டான். மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 4 o'clock எழுந்தேன்னா எனக்கு அந்த டே வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு, இயர்லி மார்னிங். இதோட இந்த vlog முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.